என்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் பெரியவா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஆன்மீக அன்பர்களே, சங்கரா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, நாள்தோறும் நல்ல நல்ல செய்திகளை பார்த்து வரக்கூடிய நாம் இன்றைய தினம் காஞ்சி மகான் தொடரில் ஒரு விசித்திரமான வித்தியாசமான அந்த ஸ்ரீமடத்தில் நடந்த ஒரு மெய்சிலிர்க்கும் உண்மை சம்பவத்தை உங்களிடத்தில் பதிவு செய்ய போகின்றேன். பொதுவாக இறைவனிடத்தில் சென்று நாம் வேண்டுவது எதற்காக என்று கேட்டால், நாம் நன்றாக, நம்முடைய குடும்பம், குழந்தைகள், நம்முடைய சமூகம் என்று வேண்டுகோள் வைப்போம். சில பேர் நம்முடைய உடல் நோய், உள்ளப்பிணி தீர்க்க. இப்படி எல்லோரும் ஒரு விண்ணப்பத்தோடு தான் ஆண்டவனிடத்தில் போவோம். பல பேருடைய குறைகளை களைந்த ஞான குரு நம்முடைய ஜெகத்குரு. ஆனால் அவரை ஒரு மாய வித்தை செய்யக்கூடிய மனிதராக, ஒரு அதிசய அற்புதங்களை நிகழ்த்தி காட்டக்கூடிய ஒரு மாமனிதர் என்பதை காட்டிலும் ஒரு தவத்தால், தன்னுடைய ஞானத்தால், தன்னுடைய பூஜையால், தன்னுடைய இறைவனுக்கும் தனக்கும் உள்ள அந்த தொடர்பால் பல மனிதர்களுடைய வாழ்க்கையினுடைய துன்பத்தை, துயரத்தை கரைத்தவர் காஞ்சி மகா பெரிய சுவாமி. இன்னைக்கும் நான் சொல்றேன், ஒவ்வொரு இல்லத்திலையும் அவர் பரிபூர்ணமா இருக்கார். கவியரசு கண்ணதாசன் எழுதுறார், பெரியவா சித்தியாகி 100 ஆண்டுகளுக்கு பிறகும் அவருடைய புகழ் ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் படமாக வைத்து பூஜித்து கொண்டாடப்படக்கூடிய ஞான மகான் அப்படின்னு என்னைக்கோ சொல்லிட்டு போயிட்டார். அதான் கவிஞன் வாக்கு. நீங்க பெரியவருடைய வாழ்க்கை வரலாறுகளை படித்தாலும் சரி, அந்த தெய்வத்தின் குரலை நம்ம நேசித்து வாசித்தாலும் சரி, அல்லது ஒரு கணேச சர்மாவோ அல்லது சுவாமிநாதனோ அல்லது நம்முடைய மரியாதைக்குரிய நம்முடைய மறை திரு இந்திரா சவுந்தரராஜன் அவர்களோ, எத்தனையோ பேர் பெரியவாளுடைய சிறப்புகளை நமக்காக எழுதி வச்சிருக்கா, சொல்லியிருக்காங்க. சில விஷயங்கள்லாம் அப்படியே கேட்கும்போது, இப்படி ஒரு ஞான புருஷர் இந்த மண்ணுலகில் இருந்தாரான்னு அப்படியே ஆச்சரியப்பட்டு போவீங்க. உங்களுக்கு தெரியும், நான் பலமுறை சொல்லியிருக்கேன், வேதகிரி மாமாவோ பிரதோஷ மாமாவோ பெரியவாளுடைய அன்பை அணு அணுவா பெற்றவா. இன்றைக்கு ஓரிக்கை மணிமாமாவிட்ட நீங்க போய் பேசின்றீங்கன்னு பெரியவாவை பத்தி காது குளிர கேட்கலாம். நம்ம தேனம்பாக்கம் சந்திரநாட்ட கேட்டா நமக்கு சோறு தண்ணி எதுவும் வேண்டாம், அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய செய்தியை கேட்டுங்க. 1957 ஒரு 24 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞன். பிற்காலத்துல அந்த இளைஞன் எப்படி எல்லாரும் கூப்பிட்டா பிரம்மஸ்ரீ ராமமூர்த்தி சாஸ்திரிகள்னு. எப்படி? பிரம்மஸ்ரீ ராமமூர்த்தி சாஸ்திரிகள். எல்லாம் கற்றுணர்ந்தவர். எந்த டவுட்னாலும் அவர்கிட்ட போய் கேட்டுக்கலாம். எப்ப? வெளிச்சம் பட்டு விளம்பரம் வந்து எல்லாம் தெரிந்த பிறகு. ஆனா நான் சொல்றது 1957, 24 வயசு அந்த குழந்தைக்கு. ஸ்ரீமடத்துக்குள்ள அவ அப்பாவே கொண்டு போய் சேர்க்கிறார். பெரியவா உட்கார்ந்துட்டு இருக்கா. தந்தையார் சொல்றார், யாரு? பிற்காலத்துல கொண்டாடிய ராமமூர்த்தி சாஸ்திரிகளுடைய தந்தை 24 வயது பையனை பெரியவாள்கிட்ட விட்டுட்டு, பெரியவா, ஒரு மனுஷனுக்கு மந்தம் எப்போதாவது இருக்கலாம், மந்தமே மனுஷன்னா இவன் தான். ரொம்ப பவ்யமா வேற, பேச்சுல வேற திக்கி திக்கி வருது, ரொம்ப சிரமம். இனி எதற்கும் இவன் லாய்க்கு இல்லைங்கிறத கிட்டத்தட்ட நான் முடிவு பண்ணிட்டேன். ஏதோ உங்க அருட்பார்வை, அப்படியே மடத்துல நீங்க சொல்ற பணிகளை செஞ்சுன்னு அப்படியே ஒரு ஓரமா இருந்துட்டோம் அப்படின்னு விட்டுட்டு போயிட்டார். பெரியவா நம்ப மாட்டீங்க, ஒரு தாய் தன் குழந்தையை பாவிப்பதைப் போல, ஒரு பசு தன்னுடைய கன்றுக்குட்டியை நேசிப்பதைப் போல, திக்கற்றவர்களுக்கு, திசையற்றவர்களுக்கு, அனாதைகளுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு நேசக்கரம் பாசக்கரம் நீட்டிய ஒரு மனிதர் காவி உடையின் கருணை கடல் கருணாமூர்த்தி நம்முடைய மகா பெரிய சுவாமி. இந்த பிரம்மஸ்ரீ ராமமூர்த்தி சாஸ்திரிகள்னு பிற்காலத்துல நம்ம எல்லாம் கொண்டாடி பூஜித்து சேவித்து எல்லாம் பண்ண அந்த 24 வயது பையனை சொன்னாரா, அப்பப்ப இந்த வஸ்திரம் எல்லாம் தோச்சு தர்றதெல்லாம் சரி பண்ணி வைக்கிறது,
சில சமயம்லாம் பெரியவா ஒரு நாளைக்கு 7-8 தடவை தன்னைய ஜலக்கிரீட பண்ணிப்பா, குளிப்பான்னு நான் சொல்லியிருக்கேன். எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ ராமமூர்த்தி அப்படி கூப்பிட்டு பெரியவா சொல்லுவாளாம், அப்படி போய் உட்காந்துட்டு சன்னதியில முக பஞ்சசதி பாடு, முக பஞ்சசதி பாடு சொல்லிட்டே இருப்பாராம். நீங்க நம்ப மாட்டீங்க, நம்ப மாட்டீங்க, நம்ப மாட்டீங்க. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்னு படிக்கிறார், மந்திரங்கள் சொல்றார், வேதங்கள் சொல்றார். அந்த திக்கு என்கின்ற இடர்பாடு எங்கு மறைந்தது என்று யாருக்கும் தெரியவில்லை. பிரம்மஸ்ரீ என்று மக்களால் அழைக்கப்படுகின்றார்கள். வருந்துகின்றவர்கள் எல்லாம் சந்தேகங்கள் கேட்கின்றார்கள். அப்படியே வேதத்துல பெரிய அத்தாரிட்டி மாதிரி, மடை திறந்த வெள்ளம் மாதிரி, குற்றால அவி மாதிரி, நயாகரா நீர்வீழ்ச்சி மாதிரி கொட்டி தள்ளியிருக்கார். அவளுடைய உறவினர் சில பேரு இதெல்லாம் பார்த்து அப்படி மை உருகிய போது, எதற்கும் கலங்காத, எதற்கும் அசைந்து கொடுக்காத அந்த பிரம்மஸ்ரீ ராமமூர்த்தி சாஸ்திரி ஒரே ஒரு முறை சொன்னாராம், பெரியவா எனக்கு கொடுத்த அருள் கொடை, பெரியவா போட்ட பிச்சை, நான் நன்னா இருக்கேன், கடவுளை நம்பினார் கைவிடப்படார், அதுக்கு சாட்சாத் எடுத்துக்காட்டு பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தாராம். பிரம்மமூர்த்தி சாஸ்திரிக்கு நடந்த மாதிரி ஒரு அணுத்துகள் நம்ம மேல பெரியவா பார்வை படணும்னு நினைச்சா சிக்கனை பற்றி கொள்ளுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம்.